என்ன தமன்னா, இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சித்தப்பா, போர்ட்ல இருந்து இன்னும் பொம்மி ஆவி போகல. இந்த நேரத்துல நம்ம கதவை திறந்தோம்னா அவ்வளவுதான். பொம்மி போறதுக்கு முன்னால அவளை நிறுத்தினா அவன் நம்மள எங்கேயும் கொன்னுடுவா. ஐயோ, ஜான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் அதை மீறினா இந்த மீடியத்தில் வர ஆவி உங்களை கொன்னுட்டு கிளம்பிடும். என்னங்க? பொம்மி, பொம்மி, பொம்மி. தமன்னா போயிட்டா போல இருக்கு. இரு, நான் போய் கதவை திறக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நேரத்துல ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே தான் நானும் கேக்குறேன். இந்த நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ற? உங்களை காணோன்னு தான் தேடிக்கிட்டு வந்தேன். அதுவா, நம்ம ரூம்ல ஒரே கொசு தொல்லை வளரு. கொசு அடிக்கிற பேட் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தா கிடைக்கவே கிடைக்கல. அதான் ஸ்டோர் ரூம்ல இருக்கான்னு தேடி எடுத்துட்டு வந்தேன். சரி வாங்க. என்னங்க கதவை லாக் பண்ணாம வரீங்க? வளரு, வாங்க. அங்க என்ன பண்றீங்க? என்ன? இதோ வர. வாங்க சீக்கிரம். இவரு வரீங்களா இல்லையா? இதோ வர. ஐயோ, உள்ள வச்சு போட்டுட்டு போயிட்டாங்களே. இப்ப எப்படி வெளியில போறது? என்ன வளரு, அங்கெல்லாம் பயங்கர கொசுவா இருந்துச்சு, இங்க கொசுவே இல்ல. இது பக்கத்திலே இருக்கட்டும். வச்சுக்கோங்க. வளரு இப்போதைக்கு தூங்க மாட்டா போல இருக்கு. இவளை ஏமாத்திட்டு போய் எப்படியாவது ஸ்டோர் ரூம் கதவை திறந்து விடணும். என்னங்க தூங்கலையா? ஒரே கொசுமா. சரி சரி, நீ தூங்கு தூங்கு தூங்கு. படுத்துக்க, படு படு. இப்படி கதவு போட்டுட்டு போயிட்டாங்களே. இப்படி போட்டுட்டு போனா எப்படிதான் வெளியில போறது? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 10 நிமிஷத்துல சித்தார்த்த வீட்டுக்கு போயிடலாம் சார். சீக்கிரம் போயா. ஓகே சார். பாத்தீங்களா? நல்லா பிரமாதமா பண்ணிருக்காங்கல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அமக்களமா இருக்கு. தாத்தா, என்ன டெக்கரேஷன்லாம்? யாருக்கு தாத்தா பர்த்டே? ஏய், என்னப்பா சித்தார்த் இப்படி கேட்டுட்ட? உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியலன்னு தானே உங்ககிட்ட கேக்குறேன். தமன்னா, ஹாப்பி பர்த்டே. வாய திறந்தீங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துச்சுதப்பா. நான் ரூம்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. கோச்சிக்காத தமன்னா, அதான் நான் தான் வந்து திறந்து விட்டேன்ல. எப்ப? சாவகாசமா 2 மணி நேரம் கழிச்சு வந்து திறந்து விட்டீங்களா? அத சொல்றீங்களா? நான் என்ன பண்றது தமன்னா?
வளரு வேற புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. நைஸா எந்திரிச்சு வரலான்னு பார்த்தா நான் அசையறது எப்படிதான் அவளுக்கு தெரியுதோ தெரியல. எங்க போறீங்கன்னு கேட்டா. அதான் அவளை தூங்க வச்சுட்டு தானே வர முடியும். சரி அதை விடு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். தமன்னா தமன்னா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்மா. தேங்க்ஸ் அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்னடா குறைச்சல், நீ நல்ல சூப்பரா சந்தோஷமா இருப்ப. தமன்னா ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மனு. தமனாக்கு பர்த்டேவா? ஆமாப்பா, காலையிலே எழுந்து என் காலையும் தாத்தா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கா. உன்னோட பிறந்த நாள் எப்படி சர்ப்ரைஸோட ஆரம்பிக்குது அப்படிங்கறத மட்டும் பொறுத்திருந்து பாரு. என்ன நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்களா? இந்நேரம் பாதி தூரம் வந்திருப்பாங்க. சரி சரி, நாங்க கீழே போறோம், நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. தம்பி வாங்க. இதோ வரேன், நீங்க போங்க. வாங்க மாமா. என்ன தமன்னா அது? நீ ஒரு பிளான் பண்ணிருக்க, இது தெரியாம அக்கா வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க போல இருக்கு. அது வச்சுதுப்பா, அவங்க பண்றது பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஏன்னா நைட்டு ஓஜா போர்ட்ல அந்த ஆவி நமக்கு காட்டிருக்குன்னா அப்ப அது நடக்க போதுன்னு தான் அர்த்தம். இந்த பிறந்த நாளோட எக்ஸைட்மெண்ட் மொமெண்ட் என்னோடதா தான் இருக்கும். அது ஈவினிங் நடக்கும், அப்ப பாருங்க. தமன்னா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து அந்த ஓஜா போர்டுல சித்தார்த்த போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி காட்டுச்சுல்ல, அந்த நேரத்துல நாம எல்லாரும் அங்கதானே இருந்தோம். ஆனா ராணி மட்டும் அங்க இல்ல. நீ கவனிச்சியா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாம் தமன்னா. சித்தப்பா, அவ இல்லங்கறத நீங்க பாத்தீங்களா? நல்ல ஞாபகம் இருக்குல்ல? நம்ம சித்தார்த்த அரெஸ்ட் பண்ண மாதிரி பார்த்ததுல ராணி இல்லவே இல்லையா? இல்ல தமன்னா, நான் தான் பார்த்தனே. எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா சித்தப்பா, ராணியையும் காணும், அந்த தாமரையும் காணும். இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போனாங்க? அவங்க ரெண்டு பேரும் இல்லாம போறதுக்கு சான்ஸே இல்லையே. தமன்னா அவ அம்மா போனதுல இருந்து ரொம்ப அப்செட்ல இருக்கா. அதனால அவளோட இந்த பிறந்த நாள்ல நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சாவித்திரி சொன்னா. நானும் சரிம்மா, இதுல என்ன இருக்கு, கொண்டாடிடுவோம்னு சொன்னேன். ஆமா தாத்தா, தமனா பாவம், அவங்க இஷ்டப்படியே பண்ணட்டும். ஆமா, ரொம்ப நேரமா காணோம். அந்த ஃப்ராட் எங்க போனா? டேய், சும்மா ஃப்ராடுன்னு சொல்லாதடா. தமன்னா, போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வா கீழே போலாமா? சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த ராணி எங்க தான் போயிருப்பா? தமன்னா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா போலாம். சரி. என்னப்பா சித்தார்த், போலீஸ் வந்திருக்கு? என்னன்னு தெரியலையே தாத்தா, இருங்க வரட்டும், என்னன்னு கேட்போம். இங்க சித்தார்த் யாரு? சொல்லுங்க சார். உங்க வீட்ல ஒரு குழந்தைய கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? ஆமா சார். ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? என்ன சார் ஏன்னு கேக்குறீங்க? நீங்க படிச்சவர் தானே? ஒரு குழந்தைய ரோட்ல பார்த்து கூட்டிட்டு வந்தா பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிற காமன் சென்ஸ் கூட தெரியாதா? நீங்க நிஜ போலீஸ் தானே? ஏன் சார் கேட்க மாட்டீங்க? வந்ததுல இருந்து சாஃப்டா பேசிட்டு இருக்கேன்ல, அதனால நீங்க அப்படிதான் கேட்பீங்க. சார் அதுக்கு இல்ல சார். ஏற்கனவே ஒரு ஃபேக் டீம் வந்து
பாப்பாவை கடத்திட்டு போக பார்த்தாங்க. அதனால தான் சார் கேட்டேன். அவங்க கடத்திட்டு போன கதையை விட்டுட்டு நீங்க கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல அந்த பாப்பாவை வர சொல்லுங்க. அந்த பாப்பாவை என் பேரன் தான் கடத்திட்டு வந்தான்னு உங்களுக்கு யாருங்க சொன்னாங்க? பாப்பாவை அவங்க அப்பா அம்மா தேட போறாங்கன்னு சொல்லி என் பேரை பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்தான் சார். அப்புறம் எப்படி என் பேரன் தான் கடத்திட்டு வந்தான்னு நீங்க சொல்றீங்க? சார், முதல்ல அந்த குழந்தைய வர சொல்லுங்க. தர்ஷினி, முதல்ல போய் பாப்பாவை கூட்டு வாமா. சரிங்க தாத்தா. நீங்க இப்படி ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால தெரிஞ்சது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய நீங்க ஏதாவது பண்ணிட்டு மூடி மறைச்சிட்டா எங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ஐயோ பாப்பா, பாப்பா, கீழே போலீஸ் வந்திருக்காங்க. தாத்தா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன சார் பேசுறீங்க? அவ என்னோட பாப்பா சார். நான் அப்படிதான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், நீங்க உண்மையாவே அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா முதல்ல ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதானே? அதை ஏன் செய்யல? சார், நீங்க என்ன சொன்னாலும் நீங்க இந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு வந்ததா தான் அர்த்தம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஹோம்ல விட போறேன். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. இன்ஸ்பெக்டர் சார். என்ன பாப்பா? இவர் தான் என் அப்பா. நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருப்பேன். என்ன சார், குழந்தைய மிரட்டி இப்படி சொல்ல வச்சிருக்கீங்களா? யாராவது அப்படி பண்ணுவாங்களா சார்? அதான் நீங்க பண்ணிட்டீங்களே சார். சரி, இது உங்க குழந்தைதாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி இருந்தா அதை காட்டுங்க, நான் பேசாம போயிடுறேன். நீங்க யார் வீட்டு குழந்தையோ ரோட்ல பார்த்து வீட்டுல கூட்டி வந்து வச்சிருப்பீங்க. அதை கேட்டா என்ன பார்த்து நீ போலீஸ் தானான்னு நக்கலா கேக்குறீங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் போலீஸா இல்லையான்னு உங்களுக்கு நான் அங்க வந்து காமிக்கிறேன். நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்க கேஸ் பின்னாடி மாங்கு நாளையணும் இல்ல? யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? அந்த குழந்தை அவரே ஜீப்ல ஏத்தியா? சார், என்ன சார் இப்படி பண்றீங்க? என்ன சார்? நாம பார்த்த அதே சீன் அச்சு அசலா அப்படியே வருது. அப்பா. என்ன பாப்பா? ஒரு 10 நிமிஷம் உங்களை வெயிட் பண்ண சொல்லுங்க. என்ன பாப்பா சொல்ற? 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லவா? எதுக்கு? சொல்லுங்கப்பா. என்ன உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்க சார். இத நினைச்சேன். என்னத்தம்மா நான் சொல்ற? ஆமா சித்தப்பா, நாம பார்த்த விஷுவல்ல ராணி இல்ல. இப்போ அந்த குட்டி சத்தம் சொல்லி சித்தார்த் டைம் கேக்குறான். அப்படின்னா ராணி ஏதோ பண்ண போறான் தான் அர்த்தம். அவதான் இப்போ வரைக்கும் ஆளையே காணுமே. அவ வேற எங்கேயோ போயிருக்கா. அவளுக்கு எப்படி சித்தார்த் அரெஸ்ட் ஆக போற விஷயம் தெரியும்? இப்ப எதுக்கு சார் டைம் கேக்குறீங்க? சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாம முதல்ல ஜீப்ல இருங்க சார். சார் வாங்க சார், சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்றது கேளுங்க சார். என்ன சொல்றீங்க நீங்க? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
சார் விடுங்க சார். என் பேரன் எந்த தப்பும் செய்யல. அவன் அந்த குழந்தைய தன் குழந்தைய பாசமா பாத்துக்கிறான். அவனை விட்டுருங்க சார். ஆமா சார், என் பேரை ரொம்ப நல்லவன் சார். அவன் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணல சார். சார் இங்க பாருங்க சார், என்ன விடுங்க சார். இந்த காட்சியை பார்க்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த ராணி எங்க போயிருப்பா? என்ன தமன்னா, உன் பிறந்த நாளுக்கு இது என்னோட கிஃப்ட். ஆரம்பமே அமக்களமா இருக்குல்ல? என்ன தமன்னா, ராணி எங்க போயிருப்பான்னு யோசிக்கிறியா? ஆமா சித்தப்பா, சித்தார்த்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சிடும். அவ எங்க இருந்தாலும் வந்துருவா. அது மட்டுமா, அடுத்த நிமிஷம் வந்து சீனியே மாத்திருவாளே. நிறுத்துங்க. எங்களை நிறுத்துங்கன்னு இவ்வளவு அதிகாரமா சொல்றியே, யார் நீ? நான் யாரு, என் குலம் என்ன, என் ஊர் என்ன, இதெல்லாத்தையும் நான் அப்பாளுக்கா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாப்பாக்கா யாரு, தாடிகாரனுக்கும் பாப்பாக்காவுக்கும் என்ன சம்மந்தம் நான் சொல்றேன். கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன புதுசா கதை விடுற? அந்த கதைய சொல்றதுக்கு தான் உங்களை உள்ள கூப்பிடுறேன். சித்தப்பா, நான் சொல்லல, சீனை மாத்த கையில ஸ்கிரிப்டோட வந்திருக்கா பாருங்க. ஆமாம் தமன்னா, என்ன ட்விஸ்ட் பண்ணி சித்தார்த்தை காப்பாத்த போறான்னு தெரியலையே. நீ என்ன புதுசா வந்து வளரிட்டு இருக்க? சார், அவ எங்க பேத்தி. ஆமா, சித்தார்த்தோட செகண்ட் வைஃப், பேரு ராணி. அவ என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கேளுங்க சார். அட ஆமா சார், முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். வாங்க சார், உள்ள போய் பேசுவோம். வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க. ஏமா, ஏதோ சொல்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி சைலண்டா நிக்கிற? இதுல வேற பெரிய ரெக்கார்ட் எடுத்து வந்த மாதிரி பில்டப் வேற. இந்த ராணி சைலண்டா நிக்கல சார், வயலண்டா நிக்கிறேன். என்னமோ சொன்னீங்க, ஏதோ பெரிய ரெக்கார்ட் எடுத்துக்கின்னு வந்துருக்கிற மாதிரின்னு. நீங்க சொன்னாலும் சொல்லாங்காட்டியும் இது பெரிய ரெக்கார்டு தான் சார். பாப்பாக்கா யாரு, தாடிகாரன் யாரு, இவங்க 2 பேர் உள்ளார என்ன உறவு, இப்படி எல்லா ஜாதகமும் இதுல இருக்குது பாருங்க. சொல்ல ஆரம்பிச்சுட்டா பாருங்க. அம்மா, இவ ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி கதையே மாத்திர போறா. என்ன நடக்க போதோ? ஆமாண்டா மனோ, என்ன சொல்ல போறாளோ? நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான ஒரே நிமிஷத்துல தவிடு பொடி ஆக்கிடுவா போல இருக்கு. நேத்து நீங்க தமன்னாவை திட்டினீங்கல்ல, இப்போ அவ என்ன பண்றான்னு பாப்போம். என்னம்மா ராணி, இன்ஸ்பெக்டர் முகம் அஷ்ட கோணலா மாறுது. தாத்தா, இந்த மாதிரி 1000 இன்ஸ்பெக்டருங்களை பார்த்துன்னு வந்தவ இந்த ராணி. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க.
என்னம்மா இது? ஏன் சார் உங்களுக்கு படிக்க தெரியாதா? இப்படி ஒரு விஷயத்தை ஒரு வாய் திறந்து சொல்லவே இல்லையே, அதனால தான் கேட்டேன். பாப்பா, இவ என்ன கொடுத்தா? இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரு? பா, ராணி குழப்பறாளா? ஆமா பாப்பா. பா, இப்ப உங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி எப்படி பிட்டு போடுறான்னு பாருங்க. பாப்பாக்கா வேற யாரும் இல்ல, தாடிகாரனும் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பொம்மி அக்காவுக்கும் பிறந்த குழந்தை சார்.